ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இது ஏற்ற வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு 2-in-1 டேபிள் மேட் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டேபிள் ரெடி பண்ண நம்ம யூஸ் பண்ணியிருக்க பிவிசி எல்லாமே 3/4 இன்ச் வித்துள்ள பிவிசி தான். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த டைமென்ஷன் லெங்க்த்தில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி 3/4 இன்ச் வித்துள்ள 6 டி பென்ஸும் எடுத்திருக்கோம், 8 எல் பென்ஸும் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு 9.5 இன்ச் லெங்க்த்தில் 4 பிவிசி பைப் கட் பண்ணி எடுத்திருந்தோம். அதில் 2 எண்ணத்தை இந்த மாதிரி எல்பன் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் 2 எண்ணத்தையும் இதே மாதிரி எல்பன் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ண அந்த 2 பிவிசியோட 2 எண்ட்லையுமே இந்த மாதிரி 2 எல் பென்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேபிளில் கீழே இருக்கக்கூடிய பகுதியை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 பிவிசியில் இருக்கிற டீ பெண்டையும் ஒரு 26 இன்ச் லெங்த் இருக்கிற பிவிசி மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேபிளில் கீழே இருக்கக்கூடிய பகுதியை ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம டேபிளோட 4 காலையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக 30 இன்ச் லெங்த்தில் தான் 4 பிவிசி பைப் எடுத்திருந்தோம். ஸோ அதை இப்போ நேர்பாதையாக கட் பண்ணி அதில் டீ பென் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை நேர்பாதையாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 15 இன்ச் லெங்த்தில் இந்த 4 பிவிசி பைப்புமே இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 4 பைப்பையுமே நேர்பாதையாக 15 இன்ச் லெங்த்தில் கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் 2 பைப்பாட்டு டீ பென் மூலமாக இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த எல்லா பைப்பையுமே டீ பென் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த 4 பைப்பையும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுல அந்த எல்பெண்டோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம டேபிளோட 4 காலையுமே சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 19 இன்ச் லெங்த் இருக்கிற 2 பிவிசி பைப் எடுத்துருக்கோம். இந்த 2 நம்ம ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த 4 பிவிசி பைப்பில் இருக்கிற டீ பென்ஸோட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 26 இன்ச் லெங்த் இருக்கிற 2 பிவிசி பைப் எடுத்துருக்கோம். ஸோ இதோட 2 எண்ட்லையும் 2 எல் பென்ஸை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பிவிசியோட டாப்பில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி அந்த இன்னொரு பைப்பையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பிவிசி கனெக்ட் பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாமே முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கோம். இதோட லெங்க் 30 இன்ச்சஸ், வித் 23 இன்ச்சஸ். ஸோ இப்போ இந்த கார்ட்போர்டை அந்த பிவிசி மேலே ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கார்ட்போர்டை அந்த பைப் மேலே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹோல் போட்டு அதில் ஒரு ஸ்க்ரூவை போட்டு முறுக்கி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்க்ரூவில் உள்ள ஹெட் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கோம். அண்ட் இதில் முறுக்கிறதுக்காக நம்ம 3/4 இன்ச் ஸ்க்ரூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரியே 4 கார்னரையும் ட்ரில் பண்ணி 4 ஸ்க்ரூ போட்டு முறிக்கிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம டேபிளில் ஸ்க்ரூலாம் போட்டு முறுக்கி பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம சூப்பராக பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக அந்த பக்கம் ரைட் சைடில் இருந்து 18 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருந்து 18 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 2 மார்க்கிங் இடையில ஒரு கிராஸ் லைன் வரைஞ்சி விட்டுக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் ஒரு பக்கத்தில் எல்லோவும் இன்னொரு பக்கத்தில் பிளாக் கலர் பெயிண்ட்டும் அடிக்க போகிறோம். ஸோ இதில் பெயிண்ட் பண்ணுறதுக்காக எல்லோ அண்ட் பிளாக் இந்த ரெண்டுலேயுமே எனாமல் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை வச்சு சூப்பராக இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம டேபிளை பெயிண்ட் பண்ணி சூப்பராக ஆக்கிட்டோம். ஸோ இந்த டேபிள் மேட்டில் இந்த மாதிரி நின்றுக்கிட்டே எழுதலாம், படிக்கலாம், லேப்டாப் யூஸ் பண்ணலாம், சாப்பிட்லாம், இந்த மாதிரி நிறைய விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம பிவிசி வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஷேக் எப்போவுமே இருக்குது. அது பெருசாக பிரச்சனையாக இருக்காது. அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்டூல் இல்லைனா சேர் ஏதாவது போட்டு உட்கார்ந்தும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனே ஆகாத லேப்டாப்பை வச்சு தான் சீன் போட்டுட்டு இருப்பேன். அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க. ஸோ இந்த டேபிள் மேட்டோட வெயிட்டு ரொம்பவே கம்மி தான். மொத்தமாகவே ஒரு 2 to 3 kg தான் இதோட வெயிட்டே வருது. ஸோ அதனால் இதை எங்கே வேணால் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இதில் எந்த பைப்பையும் சொல்யூஷன் போட்டு ஒட்டலை அப்படிங்கிறனால ஈஸியாக பார்ட்டாக கலத்தி எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் மறுபடியும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த டேபிளில் இருக்கிற இந்த டீ பென்ஸ் எல்லாத்தையுமே கலத்தி இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிளாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தரையில் உட்கார்ந்து எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு, லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாமே இந்த டேபிளோட ஹைட்டை இந்த மாதிரி கம்மி பண்ணி தரையில் உட்கார்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தத்திலே இது ஒரு சூப்பரான 2-in-1 டேபிள். நம்ம ரெடி பண்ணுற ரேட்டுக்கும் ரொம்பவே ஒர்த்தான ஒரு டேபிள் தான். ஸோ அவ்வளோதான் நண்பா, நம்ம டேபிள் மேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இதை 2 விதமாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ரெடி பண்ணதுக்கு எனக்கு 350 ரூபா தான் ஆச்சு. அது எப்படி அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வீடியோ எடுக்கிறதுக்குன்னு ப்ராப்பராக டேபிள் கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த டேபிள் ரெடி பண்ணியிருக்கேன். இனிமேல் நிறைய வீடியோஸில் இந்த டேபிள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ முடிஞ்சால் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அனுப்பிவிடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.